உபகரணங்கள், மருந்து பொருட்கள் சார்ந்த நிலவரங்கள் கண்காணிப்பு. ஜாலூர் கமிலாங் விவகாரம் கவனம் காக்குமாறு பொது சேவை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. பேராக் எண் 48 அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மாலை 4 மணி வரையிலான நிலவரப்படி 54 விழுக்காட்டினர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றினர். வாக்குகள் தீவிரமாக எண்ணப்படும் நிலையில் வெற்றி யார் வசம் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் உறுதிப்படுத்தப்படும். அயர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கான புதிய நிகராளியை தேர்ந்தெடுக்க 31,281 பேர் தகுதி பெற்றிருந்தனர். தேர்தலுக்காக 63 சாவடிகளுடன் 19 வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணிக்கு இயங்கத் தொடங்கியது. தண்டேவா சக்தி தேசிய பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு மையம் மாலை 4 மணிக்கு மூடப்பட்ட நிலையில் இதர வாக்களிப்பு மையங்கள் மாலை 6 மணிக்கு மூடப்பட்டன. தப்பா மர்டேக்கா பொது மண்டபம் வாக்கு சேகரிப்பு மையமாக இயங்குகிறது. வாக்குகளை எண்ணும் பணிக்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். இடைத்தேர்தல் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய போலீஸ் மற்றும் செயலாக்க அதிகாரிகள் களம் இறக்கப்பட்டனர். அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது. தேசிய முன்னணியை நிகர்த்து டாக்டர் முகமது யூஸ்ரியும் பரிகத்தன் நேஷனலைச் சேர்ந்த அப்துல் முஹைமின் மாலிக்கும் மலேசிய சோஷலிஸ்ட் கட்சி PSM சார்பில் பவானி KSம் களம் கண்டனர். இதற்கிடையில் வேட்பாளர்கள் மூவரும் காலையிலேயே தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றினர். BN வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பாக்கீர் காலை 9:10 வாக்கில் சுங்காய் லெசோங் தேசிய பள்ளியில் வாக்களித்தார். PSM கட்சி வேட்பாளர் பவானி KS காலை 8:30 மணி வாக்கில் பெங்லாக் சீனப்பள்ளியிலும், பரிகத்தன் நேஷனல் வேட்பாளர் அப்துல் முஹைமின் மாலிக் காலை 8 மணிக்கு அயர்குனிங் தேசிய பள்ளியிலும் வாக்குகளை செலுத்தினர். காலை 7:30 மணி தொடங்கி வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வாக்களிப்பு மையங்களில் திரண்டிருந்தது கண்காணிப்பின் வழி தெரியவந்தது. இந்நிலையில் அயர்குனிங் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு நெடுகிலும் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை என்பதை பேராக் போலீஸ் தலைவர் டத்து நூர் ஹிஷாம் நூர்டேன் உறுதி செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு பரப்புரைகள் தொடங்கியதில் இருந்து இன்று வாக்களிப்பு நிறைவுறும் வரையில் எல்லா தரப்பினரும் நல்லொத்துழைப்பை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இதுவரையில் 10 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. வாக்களிப்பு மையத்தின் அருகில் கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளதாக ஒரு போலீஸ் புகார் பெறப்பட்டதை டத்து நூர் ஹிஷாம் நூர்டேன் சுட்டினார். எனினும் போலீஸ் அறிவுறுத்தலுக்கு இணங்கி அந்த கூடாரம் விரைந்து அகற்றப்பட்டதாக அவர் கூறினார். முன்னதாக பீடோர் இடைநிலை பள்ளியிலும் பத்தாங் படாங் மாவட்ட சமய இடைநிலை பள்ளியிலும் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்களிப்பு மையங்களை தேசிய போலீஸ் தலைவர் தான் ஸ்ரீ ராசாருடின் ஹுசைனுடன் டத்து நூர் ஹிஷாம் நூர்டீனும் பார்வையிட்டார். அழைப்பின் பேரில் பணிக்கு வரும் சுகாதார அதிகாரிகளுக்கான செலவு படியை அதிகரிக்க கோரும் விவகாரம். அதற்கு ஜூனில் தீர்வு காணப்படலாம் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கணித்துள்ளார். சுகாதார முன்னாள் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ டாக்டர் அபுபக்கர் சுலைமான் தலைமை ஏற்றுள்ள செயற்குழு இறுதிக்கட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளது. கூடிய விரைவில் அவ்விவகாரத்திற்கு தீர்க்கமான முடிவு எட்டப்படும் என அமைச்சர் நம்புகிறார். சுகாதார பணியாளர்கள் நேரம் காலம் பாராமல் பணியாற்றுவதை அவர் சுட்டினார். அமைச்சை வழிநடத்தும் நெடுகிலும் சுகாதார பணியாளர்களின் நலனை காப்பதே தமது தலையாய கடமை என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். கோத்தபாருவில் கிளாந்தான் மாநில நிலையிலான 2025 மடானி அஃபியாட் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார்.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பை அறிவித்ததன் எதிரொலி இரு முக்கிய விவகாரங்களை சுகாதார அமைச்சு அணுக்கமாக கண்காணிக்கிறது. மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவதாக டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். மருந்து பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருந்தாலும் அண்மைய நிலவரங்கள் அதற்கு நேர்மாறாக உள்ளன. எத்தனை விழுக்காடு வரி விதிக்கப்படும் என இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆதலால் அவ்விஷயத்தில் கவனமாக இருக்கும் அதே வேளையில் அண்மைய நிலவரங்களை அமைச்சின் அதிகாரிகள் அணுக்கமாக கண்காணிக்கின்றனர். மலேசியாவில் சுகாதார பொருட்களின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சு மாற்று சந்தையை ஆராயும். மின்னியல் சிகரெட் அல்லது வேப் விற்பனையை தடை செய்யும் பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள பினாங்கு ஆயத்தமாக இருக்கிறது. இருப்பினும் அது குறித்து இன்னும் கலந்துரையாடப்படவில்லை என மாநில முதலமைச்சர் சௌகன்யோ தெரிவித்தார். வரும் ஆட்சிக்குழு கூட்டத்தில் அந்த பரிந்துரை தாக்கல் செய்யப்படலாம் என அவர் கோடிக்காட்டினார். இதற்கு முன்னர் தெலங்கானா அரசு ஆகஸ்ட் 1 தொடங்கி அனைத்து வர்த்தக மையங்களிலும் மின்னியல் சிகரெட் விற்பனைக்கு தடை செய்யப்படுவதாக அறிவித்திருந்தது. அந்த தடையை நடப்புக்கு கொண்டு வந்த முதல் மாநிலமாகவும் தெலங்கானா விளங்குகிறது. அமெரிக்கா மற்றும் சீனாவுடனான உறவுகளில் ஆசியான் தொடர்ந்து நடுநிலையை கடைபிடிக்கிறது. வட்டார அரசதந்திர அணுகுமுறைக்கு அந்த நிலைப்பாடு முதன்மை கூறாக விளங்குகிறது என இரண்டாம் நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெளிவுபடுத்தினார். அவ்விரு வல்லரசுகளின் நிலைப்பாடுகள் அவ்வப்போது மாறி வரும் போதிலும் ஆசியான் இரு தரப்புகளுடன் நடுநிலையான உறவை பேணி வருகிறது. பிரச்சினைகளும் சிக்கல்களும் நிகழாத வகையில் அவ்விரு நாடுகளுடன் ஆசியான் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக டத்துஸ்ரீ அமீர் கூறினார். இணக்கமான தாராளமய அணுகுமுறைகள் தொடரப்படுவது மேம்பாட்டையே ஊக்குவிக்கும். அதன் வழி 10 உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கும் ஆசியான் கூட்டமைப்பு அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் வர்த்தக உறவை வலுப்படுத்தவும் முடியும் என்றார் அவர். எனினும் ஒவ்வொரு உறுப்பு நாடுகளின் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகள் கருத்தில் கொள்ளப்படும் என இரண்டாம் நிதி அமைச்சர் குறிப்பிட்டார். நேற்று வாஷிங்டனில் நடைபெற்ற ஆசியான் தலைமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டு டத்துஸ்ரீ அமீர் உரையாற்றினார். இந்நிலையில் OPR கடன் வட்டி விகிதத்தை கையாளும் விவேகமான அணுகுமுறையை பேங்க் நகாரா மேற்கொள்கிறது. தேவைப்படும் போது மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய சக்தி வாய்ந்த கொள்கை கருவியாக OPR கருதப்படுகிறது. COVID-19 பெருந்தொற்று காலத்தில் அதன் விகிதம் மிகவும் குறைவாக 1.75 இருந்ததை டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா சுட்டினார். அதனைத் தொடர்ந்து பேங்க் நகாரா பொருளகங்கள் விதிக்கும் அந்த கடன் வட்டி விகிதத்தை கட்டங்கட்டமாக உயர்த்தியது. எனினும் இதர நாடுகளைப் போல பணவீக்கத்தை கையாள அந்த விகிதம் விரைவாகவும் மிக அதிகமாகவும் உயர்த்தப்படவில்லை என டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா விளக்கினார். விவேகமான முறையில் உயர்த்தப்பட்ட OPR விகிதம் தற்போது 3.0 என ஏற்புடைய விழுக்காட்டை எட்டியுள்ளது என்றார் அவர். வணிகங்கள் தொடர்ந்து செயல்பட நியாயமான கடன் வட்டி விகிதத்தை பேங்க் நகாரா அறிவித்துள்ளதாக டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். ஆசியான் எரியாற்றல் கட்டமைப்பு உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான வட்டார ஒத்துழைப்பை மேம்படுத்த வகை செய்யும். இவ்வாண்டு ஆசியான் உச்சநிலை கூட்டத்திற்கு தலைமையேற்கும் மலேசியா எரிசக்தி பாதுகாப்பு அணுகல் மற்றும் விநியோகத்தை அதிகரிக்க உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 1 புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக எரிவளி குழாய் மூடப்பட்டது. அதனால் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் எரியாற்றல் தொழில்துறையும் பாதிப்புற்றது. தாய்லாந்துடன் மலேசியா நல்லுறவு கொண்டுள்ளதால் அந்த அண்டை நாடு போதிய எரிவாயுவை வழங்கியது. அதன் மூலம் 200க்கும் மேற்பட்ட தொழில்துறைகளும் பயனர்களும் பயனுற்றனர். மற்ற இடங்களுக்கும் தீ பரவாமல் இருக்க எரிவளி குழாயை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. உரிய நேரத்தில் உதவிகள் நல்கிய தாய்லாந்து அரசாங்கத்திற்கு டத்துஸ்ரீ ஃபடிலா நன்றி நவின்றார். லண்டனில் உள்ள மலேசிய உயர் ஆணையத்தில் நடைபெற்ற மலேசியர்களுடனான விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் ஊடகத்தாரிடம் அவர் அவ்வாறு கூறினார். அதில் மலேசிய மாணவர்கள், அரசு நிறுவனங்களின் நிகராளிகள், லண்டன் மலேசிய உயர் ஆணைய ஊழியர்கள் உட்பட 80 பேர் கலந்து கொண்டனர்.
இதனிடையே நாட்டில் வெள்ள தடுப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக பல்நோக்கி நீர்த்தேக்கங்களை கட்டும் அணுகுமுறையை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. இந்த முனைப்பால் இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் இழப்புகளை குறைக்க இயலும். அத்தகைய நீர்த்தேக்கங்களை கட்டுவதன் மூலம் அதிக அளவிலான மழைநீரை சேமிப்பது மட்டுமல்லாது வறட்சி காலங்களில் அவற்றை பயன்படுத்தவும் முடியும் என எரியாற்றல் மாற்ற மற்றும் நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா சொன்னார். ஜாலூர் கமிலாங் உள்ளிட்ட தேசிய கூறுகளை உட்படுத்திய சர்ச்சையில் பொது சேவை ஊழியர் மிகுந்த கவனம் காக்க வேண்டும். நாட்டின் பெருமைமிகு அடையாளமாக திகழும் தேசிய கொடி போற்றி பேணப்பட வேண்டும் என பொது சேவை தலைமை இயக்குனர் தன்ஸ்ரீ ஒன் அஹ்மத் டஹ்லான் அறிவுறுத்தல் விடுத்தார். தேசிய கொடி தொடர்பிலான சர்ச்சை நீள்கிறது. முன்னதாக உள்ளூர் நாளேடு ஒன்று அதனை முழுமையற்ற நிலையில் அச்சிட்டது. பின்னர் கல்வி அமைச்சின் SPM முடிவு ஆய்வறிக்கையிலும் அதன் வடிவம் முழுமை பெறா வகையிலும் வெளியிடப்பட்டதை அவர் மேற்கோள் காட்டினார். ஆகவே நாட்டின் கொடி அல்லது சமயம், இனம், அரச கழகம் 3R ஆகியவற்றை உட்படுத்திய விவகாரங்களில் கவனம் காக்கப்பட வேண்டும் என அவர் அரசு ஊழியர்களுக்கு நினைவுறுத்தினார். மூவாரில் பொது சேவை துறையின் மதானி தத்து கிராமம், மதானி தத்து பள்ளி மற்றும் மதானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட தன்ஸ்ரீ ஒன் அஹ்மத் அவ்வாறு கூறினார். டாருல் மஹத் திட்டத்துக்கு 3 லட்சம் ரிங்கிட் கொடையளித்தார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அந்த முன்னெடுப்பை கெடா மஹ்மூத் கல்லூரியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் செயல்படுத்துகின்றனர். அந்த நன்கொடை குறித்து கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் அறிவித்தார். இந்நிலையில் கல்வி அமைச்சும் டாருல் மஹத் திட்டத்துக்காக 1 லட்சம் ரிங்கிட் உதவி நிதி வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சமய பள்ளியின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மஹ்மூத் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்ததாக ஃபட்லினா சிடேக் கூறினார். அந்த கல்வி கழகத்தின் தரத்தை உயர்த்த முன்னாள் மாணவர் சங்கம் பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருவதை அமைச்சர் பாராட்டினார். நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் மதானி அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக மஹத் இல்ல கட்டட திறப்பு விழாவின் ஊடே மஹ்மூத் கல்லூரியைச் சார்ந்த முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்த நோன்பு பெருநாள் விருந்தோம்பலில் கலந்து கொண்டு ஃபட்லினா சிடேக் உரையாற்றினார். நாட்டின் நீர் பகுதிகளின் பாதுகாப்பை பேணும் அரச மலேசிய கடற்படையினரின் தியாகம் விலை மதிக்க இயலாதது. அவர்கள் அனைவருக்கும் பாராட்டையும் நன்றியையும் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உரித்தாக்கினார். மலேசிய நீர்ப்பகுதிகள் இறையாண்மையை காப்பதில் கடப்பாடு, கட்டொழுங்கு, நிபுணத்துவம் ஆகிய பண்பு நலன்களை 90 ஆண்டுகளாக TLDM புலப்படுத்தி வருகிறது. நாட்டின் அமைதி, வளப்பம் ஆகியவற்றை பேணுவதில் அவர்களது தீரமும் போராட்ட குணமும் முதன்மை அரண்களாக விளங்குகின்றன. தொடர்ந்து முன்னேறி தொழில்நுட்பத்தால் வலுப்பெற்று அண்மைய நிபுணத்துவத்தை கைக்கொண்டு இந்த வட்டாரத்தின் பெருமைக்குரிய கடற்படையாக TLDM மிளிர வேண்டும் என அவர் இறைவனை இறைஞ்சினார். நாளைய 91ஆம் ஆண்டு கடற்படை தினத்தை ஒட்டி ஃபேஸ்புக்கில் பிரதமர் அவ்வாறு பதிவிட்டார். பெராக் லோமோ TLDM தளத்தில் அதன் 91ஆம் நிறைவாண்டு நாள் கொண்டாடப்படும் என கடற்படை தளபதி டாக்டர் ஜுல்ஹெல்மே எத்னாயின் இவ்வேளையில் தெரிவித்தார். அந்த படைக்கு சொந்தமான 2 உலங்கூர்திகள் கண்காட்சி பயிற்சியின் போது ஒன்றுக்கொன்று மோதி கடந்த ஆண்டு விபத்துக்குள்ளாகின. அந்த கோர விபத்தில் 10 பேர் உயிர் இழந்தனர். மாண்டவருக்கு மதிப்பளிக்கும் வகையில் நாளைய அந்த கொண்டாட்டம் அமையும் என அவர் கோடி காட்டினார். ஜொகூர் க்ளுவாங் சுற்றுப்பகுதியில் உள்ள கடை மற்றும் தொழுகை கூடத்தில் கொள்ளையிட்டதாக நம்பப்படும் 2 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் பெண் என க்ளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரைன் முகமது நூ தெரிவித்தார். அவர்களின் நிழல் படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை ACP பஹ்ரைன் சுட்டினார். அதனையடுத்து அவர்கள் இருவரும் ஜலான் படாங் தேம்பாக்கில் உள்ள சுங்கை க்ளுவாங் தோட்டத்தில் கைதாகினர். விசாரணைக்கு உதவ அவர்கள் மே 1 வரையில் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவர்.
நகரி சம்பிலான் நீலாய் டேசா பல்மா சுற்றுப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக 49 கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். இரவு 8:30 மணி வாக்கில் நடத்தப்பட்ட அந்த சோதனையில் 260 பேர் பரிசோதிக்கப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குனர் ஜாஃப்ரி எம்போக் தஹா தெரிவித்தார். அதிகாரப்படி அடையாள ஆவணங்கள் இல்லாதது, அனுமதிக்கப்பட்ட கால வரம்பை மீறி தங்கியது ஆகிய குற்றங்களை அவர்கள் புரிந்துள்ளனர். தடுத்து வைக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக லெங்கிங் தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தனக்கென தனி பாதை வகுத்து தற்போது அவரின் தடத்தில் பலர் பயணிக்கின்றனர். ஆம், ஹைக்கிங் போலாமா என்ற ஸ்லோகத்துடன் தொடங்கியது அவரது பயணம். யார் அவர்? அவர் தொடக்கி வைத்த பாதையை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்திருங்கள். தனேஸ்வரன் சுப்பிரமணியம், வயதோ 32. ஆனால் இதுவரை 16 நாடுகளுக்கு சென்று எவரெஸ்ட் உட்பட பல மலைகளை ஏறியவர். கோவிட்-19 தொற்று காலத்தில் பொழுதுபோக்காக தொடங்கியது அவரது பயணம். ஒவ்வொரு அடியிலும் இந்த உலகத்தின் சத்தங்களை தகர்த்து நம்மை நாமாக உணரும் தருணம்தான் இந்த மலை ஏறுவது. காற்றின் மொழி, மரங்களின் அசைவு, ஓர் ஓய்வில்லா பயணம். இந்த தருணம் நமக்கானது என உணர்த்த வல்லது மலை ஏறும் நடவடிக்கை. சைனாவில் ஒரு வாட்டி ஹைக் பண்ணப்போ குயிலிங் யாங்ஷோன்னு ஒரு இடத்துல வந்து ஹைக்கிங் போயிருந்தேன். ஸோ நம்ம ஹைக்கிங் போகிறப்ப காடுகள், இந்த மாதிரி மலைப்பகுதியை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஒரு ஹைக்கிங் வந்து நான் மலை ஏறிட்டோன்னே மேலே போயிட்டு இருட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த வியூ எப்படி இருக்க போகுதுன்னு நானும் நார்மலாக தான் இருக்கும்னு நினச்ச மாதிரி தான் இருந்தேன். பட் சன் ரைஸ் ஆக அதோட மலைப்பகுதியில் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. ஹைக்கிங் நீங்கள் போகிறப்போ வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து மலை ஏற்றுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் போய் ஹைக்கிங் வந்து ஆக்சுவலி ஒரு லெசன் ஏரியான்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு கட்டமும் என் கூட வரவங்கள யாரும் கிவ் அப் பண்ண விட மாட்டேன், அன்லெஸ் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா. ஓகே, நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் போக அந்த டைமில் நீங்கள் சம்மிட்ன்ற ஒரு இடத்துல நீங்கள் போய் சேர்றப்ப நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட அந்த பலன் எங்கே இருக்குது? எளிதானது அல்ல இந்த பயணம். கால்கள் வலிக்கும், மூச்சு முட்டும். ஆனால் உச்சியை அடைந்த தருணம், அந்த சந்தோஷம் அளவற்றது. ஹைக்கிங் போகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி போத்தல். அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டர்ஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ போகிறீங்கன்னு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகணும். செகண்ட் திங், ஹெட்லேம்ப் ரொம்ப முக்கியம். ஏன் ஹெட்லேம்ப் ரொம்ப முக்கியம்? நீங்கள் காலங்கத்தில் போகிறீங்களா, ஈவினிங் போகிறீங்களான்னு முக்கியம் கிடையாது. வாட் இஃப் நீங்கள் வந்து காட்டில் தொலைஞ்சு போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு பேக்கப் லைன் வேணும். ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அது வந்து ஆப்ஷனல். நீங்கள் கைட் கூட போனீங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க. அதர் தென் தட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ். நீங்கள் தனியாக போகிறத விட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், ஒரு குரூப்புக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் செட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதர் தென் தட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்நாக் பாஸ், ஹை எனர்ஜி ஸ்நாக்ஸ், அதாவது ப்ரோட்டீன் பாஸ் நீங்கள் வந்து பேக்கில் வச்சுக்கணும். இந்த இனிப்பு சம்மந்தமான இந்த சாக்லேட்ஸ்லாம் நம்ம வந்து பேக்கில் வச்சுருந்தோம்னா இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் மலை ஏற உங்கள் எனர்ஜி ட்ராப் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இந்த எனர்ஜி அந்த சாக்லேட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எனர்ஜி கொடுக்கும். அது ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நேச்சரை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே. யாரெல்லாம் ஹைக்கிங் போகிறாங்களோ, ஹைக்கிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் போகிறோம். ஃபாரஸ்ட் வந்து நாம் தான் பாதுகாத்து கொண்டு வரணும். ஃபாரஸ்ட்டில் உள்ளது எதையுமே கீல் பண்ணக்கூடாது. ஃபாரஸ்ட்டில் குப்பைகள் போடக்கூடாது. குப்பை எங்கே வேணாலும் போடக்கூடாது. பட் ஃபாரஸ்ட்டை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு தான் வர போகிறோம். ஓகே, நம்ம போயிட்டு நம்ம வந்து கால் தடங்களை தான் நம்ம பதிச்சுட்டு தான் வரணுமே தவிர அங்கே உள்ள மலைகளுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. காலடி ஓசை, பறவைகளின் சத்தம், இயற்கையோடு கலந்ததுதான் இந்த மலை ஏறும் பயணம். உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஓர் அமைதியை கொடுக்க வல்லது. ஹைக்கிங் போலாமா என்ற ஸ்லோகத்துடன் பலருக்கு தூண்டுகோலாக இருக்கிறார் ஜொகூர் மண்ணின் மைந்தன் தனேஸ்வரன். சக ஊழியர்களாக அறிமுகமாகி மணமேடையில் கைகோர்த்தனர் காதல் ஜோடிகள். ஆர்டிஎம்மில் பணிபுரியும் நிருபர் நூர் ஷமீமி ஷஹீரா, ஒளிப்பதிவாளர் முகமது ஜாமீரின் திருமணம் இன்று விமரிசையாக நடைபெற்றது.
கோலாலம்பூர் அம்பாங்கில் நடைபெற்ற இவர்களின் திருமண வைபவத்தில் பாரம்பரிய மலாய் நடனங்களும் பாடல்களும் இடம்பெற்றன. பத்திரிகையாளரின் முதன்மை பணியை செய்தி சேகரிப்பதுதான். அவ்வாறு இருவரும் வெளியிடங்களுக்கு ஒன்றாகச் செல்லும் சூழல் ஏற்பட்டது. முதலில் நட்பாய் இருந்த இருவரின் உறவு பின்னாளில் காதலாய் அரும்பியது. திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் நூர் ஷமீமி மற்றும் ஜாமீர் இல்லறம் சிறக்க ஊடக நண்பர்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களின் திருமண நிகழ்வில் ஒளிபரப்புத்துறை தலைமை இயக்குனர் டத்து சுஹைமி சுலைமான், ஆர்டிஎம் தொலைக்காட்சி செய்தி பிரிவின் தலைமை உதவி இயக்குனர் டாக்டர் ஹைடா பாபா ஜைன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட காஷ்மீரில் தொடுக்கப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு இராணுவத்தினர் எதிர்வினை. அந்த பயங்கரவாத நிழலில் பதுங்கியிருந்த தாக்குதல்காரர் இருவரின் வீடுகளை இராணுவம் குண்டு வைத்து தகர்த்தது. அந்த தாக்குதலின் மூளையாகவும் கரங்களாகவும் செயல்பட்டோருக்கு இந்திய பாதுகாப்பு படை வலை வீசியுள்ளது. காஷ்மீர் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டனர். ஐநாவால் பயங்கரவாத இயக்கமாக வகைப்படுத்தப்பட்ட லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அந்த வன் செயலை கட்டவிழ்த்ததை இந்திய போலீசார் உறுதிப்படுத்தினர். அந்த தாக்குதலோடு தொடர்புடைய அஷிப் ஷேக் எனும் இந்திய நாட்டவரை பிடிக்க தேடுதல் வேட்டையை அந்த துணை கண்ட பாதுகாப்பு படை முடுக்கிவிட்டுள்ளது. அதற்கு காரணமான இருவரது வீடுகள் தகர்க்கப்பட்டதோடு அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விசாரணைக்கு உதவ தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தேடப்படும் ஆள்களை குறித்த தகவல்களை வழங்குவோருக்கு $23,500 சன்மானத்தையும் இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றத்தீ மூண்டுள்ளது. இரு நாட்டு இராணுவத்தினரும் கட்டுப்பாட்டு எல்லை பகுதியில் மாறி மாறி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாகிஸ்தான் இராணுவம் முதலில் துப்பாக்கி வேட்டுகளை கிளப்பிய நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றியதாக இந்திய பாதுகாப்பு படை தெரிவித்தது. எல்லையில் பாகிஸ்தானிய படை துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் பாகிஸ்தான் இராணுவ காவல் சாவடிகளை நோக்கி இந்திய இராணுவம் சிறிய வகை சுடும் ஆயுதங்கள் பயன்படுத்தி சுட்டது. அதில் எவரும் உயிர் இழக்கவில்லை என இந்திய இராணுவம் தகவல் அளித்தது. எல்லை கடந்த வன் செயல்களை இஸ்லாமாபாத் ஆதரிப்பதாக புதுடில்லி சாடியது. அதனை மறுத்த அந்த முஸ்லிம் நாடு அந்த குற்றச்சாட்டை ஆதாரமற்றதாக வகைப்படுத்தியது. அணுவாயுதமுடைய அந்த இரு நாடுகளையும் இவ்வேளையில் முடிந்தவரை அமைதி காக்கும்படி ஐநா வலியுறுத்துகிறது. இதற்கிடையில் இரு நாடுகளுக்கு இடையே மூண்ட பதற்றத்தை தணிக்க ஈரான் முன்வந்துள்ளது. அமைதியை நிலைநாட்டும் நடுவராக செயல்பட அந்த இஸ்லாமிய குடியரசு விரும்புவதாக அதன் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ச்சி எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். காஷ்மீரில் வெடித்த வன் செயலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் இதற்கு முன்னர் இல்லாத அளவுக்கு விரிசல் விரிவடைந்துள்ளது. இரு நாட்டவருக்குமான விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அரச தந்திர உறவு முறிந்தது. இந்த இக்கட்டான சூழலில் அவ்விரு நாடுகளுக்கும் அமைதியை நிலைநாட்டுவதில் உதவிக்கரம் நீட்ட தெஹ்ரான் முனைகிறது. எக்வடோர் கரைப்பகுதியை 6.3 பதிவாகிய ஆற்றல் வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. 30 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த பேரிடர் ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்தது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 6:45 மணிக்கு நிலநடுக்கம் மையம் விட்டது. அந்நாட்டின் தலைநகர் குயிட்டோ உட்பட 10 பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவாகியதாக EMSC குறிப்பிட்டது. அந்த இயற்கை பேரிடரில் 60 வீடுகள், ஒரு சுகாதார மையம் மற்றும் ஒரு இராணுவ முகாம் ஆகியவை சேதமுற்றன. அதோடு எஸ்மெரல்டாஸில் மின்சார துண்டிப்பும் ஏற்பட்டதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ்மெரல்டாஸ் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் SOTE குழாய் வழி மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை மாநில எரிசக்தி நிறுவனமான பெட்ரோ எக்வடார் உறுதி செய்தது. பாதிப்புற்ற மக்களுக்கு தேவையான தங்கும் இடங்களை அமைப்பதோடு மாந்தநேய உதவிகளும் வழங்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் டேனியல் நொபோ தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அந்நாட்டை உலுக்கிய நிலநடுக்கத்தில் 20 பேர் காயமடைந்தனர்.
ரோம் வெட்டிகன் மாநகர் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா பேராலயத்தில் வைக்கப்பட்ட மறைந்த போப் பிரான்சிஸ் சவப்பெட்டி மூடப்பட்டது. கடந்த 3 நாள்களாக பொதுமக்கள் 2,50,000க்கும் அதிகமானோர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இறுதிச் சடங்குகளுக்கு கெமர்லெங்கோ கெவின் பேராயர் தலைமையேற்றார். ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ எனும் இயற்பெயரை கொண்ட பாப் பிரான்சிஸின் வாழ்க்கை வரலாறு அப்போது வாசிக்கப்பட்டது. பின்னர் வெள்ளைப்பட்டு அவர் முகத்தில் இடப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. சில்லறை காசுகளும் அவர் சேவையாற்றிய காலத்தில் வழங்கப்பட்ட பதக்கங்களும் அடங்கிய பை அவரது சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டது. அவர் அணிந்த சிலுவையும் சமய சின்னங்களும் வைக்கப்பட்டு விவிலிய திருப்பாடல்கள் பாடப்பட்டன. பின்னர் அவரது சவப்பெட்டி மூடப்பட்டது. ரோம் முழுவதும் அவரது உடல் வீதி வலம் வந்து பின்னர் நல்லடக்கம் செய்யப்படும். 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்லாயிரக்கணக்கானோர் பாப் பிரான்சிஸின் இறுதி ஊர்வலத்தில் திரள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து மண்ணில் மிளிர்கிறார் தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ். சிவசங்கரி. அந்நாட்டில் நடைபெறும் 2025 கிராஸ்ஹோப்பர் கிண்ண போட்டியில் அந்த கடாரத்து மங்கை எதிர்பார்த்தபடி அரையிறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தார். கால் இறுதியில் சிவசங்கரி எகிப்தைச் சேர்ந்த நட அபாஸை 11-6, 11-3 என வீழ்த்தினார். உலக தரவரிசையில் 11ஆம் நிலையை வகிக்கும் அவர் தமது ஆட்டபாணியில் மன நிறைவு கொண்டார். அரையிறுதியில் சிவசங்கரி பெல்ஜியத்தின் டினா கில்லிஸை சந்திப்பார். 2025 சுடீர்மான் கிண்ண பூப்பந்து போட்டியில் மிளிர தேசிய வீரர்கள் மத்தியில் ஒற்றுமை அவசியம். வெற்றி கனியை தட்டிச் செல்ல போட்டியில் களம் இறங்கும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹெனாயோ அறிவுறுத்தினார். மலேசிய பூப்பந்து சங்கத்தின் ஆதரவில் அல்லது தனிச்சையாக இயங்கினாலும் கூட மலேசிய கொடியை ஏந்தி வரும்போது அவர்கள் ஒரே உணர்வுடன் இருக்க வேண்டும். சீனா ஜியாமனின் இவ்வாண்டுக்கான சுடீர்மான் கிண்ண போட்டி நாளை தொடங்கி மே 4 வரையில் நடைபெறும். சி பிரிவில் இடம்பெற்றிருக்கும் மலேசியா தொடக்க ஆட்டத்தில் பிரான்சுடன் இம்மாதம் 28ஆம் தேதி மோதும். அதன் பின்னர் ஆஸ்திரேலியாவையும் ஜப்பானையும் நாடு சந்திக்கும். ஜார்ஜ் டவுனில் முதலாவது பினாங்கு படகு போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் ஹெனாயோ செய்தியாளர்களுடன் பேசினார். நாடு முழுதும் 2021 30 விளையாட்டு தளங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. அவற்றை இளைஞர் விளையாட்டு அமைச்சு தகர்த்து விட்டதாக துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார். தீவகற்பத்தில் 20 விளையாட்டு தளங்களை அழித்ததன் மூலம் ஏற்பட்ட இழப்பு 1,10,00,000 ரிங்கிட்டை எட்டியது. சபா சரவாக்கில் தகர்க்கப்பட்ட 10 விளையாட்டு தளங்களின் மதிப்பு 14 லட்சம் ரிங்கிட் ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை ஒரே மலேசியா ஃபுட்சால் தளங்களாகும். மலாக்காவில் பல்ஸ் பிளே ஐர்கரோ விளையாட்டு வளாகத்தை திறந்து வைத்த பின்னர் அடாம் அட்லி ஊடகத்தாரை சந்தித்தார். குரல் தன்னை அறியும் அறிவு தனை பெறில் பெண்ணை பிறப்பில்லை வீடு. தான் யார் என அறிவதற்குரிய கருவியான அறிவெனும் ஓங்காரத்தை உணர்ந்தால் பிறப்பற்ற வீடு பேறு அடையலாம். அறிவை அலட்சியம் செய்யாதே என ஓக தந்திரம் உரைக்கிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.
Terlepas dari siaran program-program menarik di RTM, jom saksikan semuanya di RTM Klik.